பிரைஸ் த லார்ட். கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு மிகுந்த சமாதானமும் நல்ல சரீர சுக பலமும் இருதயத்திற்கு மிகுந்த ஆறுதலும் உண்டாவதாக என்று நான் உங்களை வாழ்த்துகிறேன். நீங்கள் எந்த காரியத்தை செய்வதற்காக முயற்சி எடுக்கும் போது மனிதர்கள் உங்களுக்கு எதிராக வந்து அதை தடை செய்கிறதினாலே நீங்கள் ஒருவேளை சோர்ந்து போய் காணப்படலாம். எந்த இடத்திலும் உங்களுக்கு நன்மை வந்துவிடக் கூடாது என்று மனுஷர் கவனமாய் உங்களுக்கு எதிராக செயல்படுவதாய் காணப்படலாம். இந்த வார்த்தையை முழுமையாய் கேளுங்கள். ஒரு வழி அடையும் போது ஆண்டவர் நமக்கென்று புது வழிகளை திறக்கிறவர். உன்னை நோக்கி அவர்கள் ஒரு வழியாய் வருவார்கள், ஆனால் 7 வழியாக அவர்கள் ஓடி போவார்கள் என்று வேதத்தில் இணைச்சட்டம் உபாகமம் 28ஆம் அதிகாரத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. வேதத்தில் தொடக்க நூல் ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 19 முதல் 23 வரைக்குள்ள இறை வார்த்தைகளை வாசிக்கும் போது, நாடோடியாய் அலைந்து திரிந்த ஈசாக்கு ஒரு குறிப்பிட்ட இடத்துல தண்ணீருக்காக கிணறு வெட்டினான். அப்பொழுது தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடி வந்தது. சந்தோஷப்பட்டு கொண்டிருந்தார்கள் ஈசாக்குடைய வேலைக்காரர்கள். ஆனால் அந்த சந்தோஷம் கொஞ்சம் கூட நேரம் நீடிக்கவே இல்லை. காரணம், சிலர் வந்து இது எங்களுடைய கிணறு, இந்த தண்ணீர் எங்களுடையது என்று சொல்லி வாக்குவாதம் பண்ணினார்களாம். உடனே ஈசாக்கு வாக்குவாதம் பண்ணினவர்களுக்கு அந்த கிணறை விட்டு கொடுத்தான். நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, விட்டு கொடுக்கிறவன் கெட்டு போவதில்லை, கெட்டு போகிறவன் விட்டு கொடுப்பதில்லை. கொஞ்ச நாள் அமைதியாய் இருந்த ஈசா தன்னுடைய வேலைக்காரர்களை கொண்டு மறுபடியும் ஒரு பகுதியில் வந்து கிணறு வெட்டினான். அப்பொழுது அந்த இடத்திலையும் தண்ணீர் ஆறாய் பெருக்கெடுத்து ஓடியது. தண்ணீரை கண்டதும் அந்த பகுதியில் இருந்த மக்கள் வந்து, இது எங்களுடைய கிணறு, இந்த தண்ணீர் எங்களுக்கு சொந்தமானது, ஆகவே நீ இந்த இடத்திலிருந்து புறப்பட்டு போய்விடு என்று சொல்லி வாக்குவாதம் பண்ணினார்கள். அந்த இடத்திலும் ஈசாக்கு அந்த கிணறையும் தண்ணீரையும் வாக்குவாதம் பண்ணினவர்களுக்கு விட்டு கொடுத்தான். வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது, பெருமை உள்ள மனுஷர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ அவர் கிருபை அளிக்கிறார். 3வது முறை மறுபடியும் ஈசாக்கு தண்ணீருக்காக கிணறு வெட்டினான். தடைகள் வருகிறதென்று சோர்ந்து போகாதிருங்கள். எதிர்ப்புகள் வருகிறது என்று சொல்லி ஒரு காரியத்தை செய்ய நினைத்த நீங்கள் பின்வாங்காதிருங்கள். வாக்குவாதங்கள் வருகிறது, சிலர் முறுமுறுக்கிறார்கள் என்பதற்காக உங்களுக்கு தேவன் அனுமதித்த ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள காலதாமதம் செய்யவே கூடாது. தொடர்ந்து போராடுங்கள். அதாவது, கண்ணீரோடு விதைக்கிறவன் கெம்பீரத்தோடு அறுவடை செய்வான் என்றுதான் 126வது சங்கீதம் 5வது வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. ஈசாக்கும் தன்னுடைய முயற்சியை கைவிடவே இல்லை. 3வது முறை அவன் தண்ணீருக்காக கிணறு வெட்டின போது முதல் 2 முறை
வந்த தண்ணீரை காட்டிலும் சுவையுள்ள அதிக நீரூற்றுகள் உள்ள தண்ணீர் அங்கே புறப்பட்டு வந்தது. இந்த நேரம் யாருமே இது எங்களுக்குரியது, இது எங்களுடையது என்று சொல்லி வாக்குவாதம் செய்ய வரவே இல்லை. எந்த மனுஷனும் ஒரு அளவுக்குத்தான் நம்மளை எதிர்க்க முடியும். அதற்கு மேல அவர்கள் எதிர்க்க தொடங்கும் போது நம்மை எதிர்க்கிற அவர்கள் தேவனாலே பலமாய் சில நேரங்களில் தண்டிக்கப்படுகிறார்கள். அது அனுபவத்திலிருந்து நான் உங்களோடு சொல்லுகிறேன். உங்களுக்குரியதை ஒருவனும் பறித்து கொள்ள முடியாது என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனாலும் மனுஷன் அதிகாரத்தை பயன்படுத்தியோ ஆள் பலத்தை பயன்படுத்தியோ சில நன்மைகளை தடை செய்யலாம், சில நன்மைகளை நம்மிடத்திலிருந்து பறித்து கொள்ளலாம். ஆனாலும் அவர்களுடைய இந்த முயற்சிகள் தொடர்ந்து பலிக்காது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். வேதம் சொல்லுகிறது, 3வது முறை கிணறு வெட்டின போது எதிர்க்கவோ வாக்குவாதம் பண்ணவோ தங்களுடையதென்று உரிமை பாராட்டவோ யாரும் வரவே இல்லையாம். அதனால ஈசாக்கு அந்த இடத்துக்கு ரெகோபோத், அதாவது தேவன் எனக்கு விசாலத்தை கட்டளையிட்டார் என்று சொல்லி அந்த இடத்துக்கு பெயரிட்டு அந்த தண்ணீரை தானும் தன் வீட்டாரும் தன்னுடைய பிள்ளைகளும் தன் வேலைக்காரர்களும் தன்னுடைய வீட்டு மிருக ஜீவன்களும் குடிப்பதற்கு அவன் பயன்படுத்தினான். இனி வருகிற காலத்துல உங்களுடைய முயற்சியினால வருகிற ஆசீர்வாதங்களை நீங்களும் உங்கள் சந்ததிகளும் உங்களை சார்ந்திருக்கிறவர்களும் அனுபவிக்கும்படி தேவன் தடைகளை விலக்கி போடுவார், அற்புதங்களை காண செய்வார். மீகா 2ஆம் அதிகாரம் 13வது இறைவார்த்தையில் தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன்பாக கடந்து செல்லுகிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மனிதரால் வருகிற தடையாய் இருக்கலாம். சில நேரங்கள்ல சத்துரு நம்முடைய நன்மைகளை தடை செய்யலாம். வேதத்துல தானியேல் ஜெபித்த போதே ஆண்டவர் பதில் கொடுத்திருக்கிறார். ஆனா அந்த பதில் தானியேலிடத்திலே வந்து சேர்வதற்கு தடையாக 21 நாள் பேர்சிய தலைவன் போராடி கொண்டிருந்தான் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு ஒரு தேவதூதன் வந்து அந்த தடைகளை விலக்கி அவருடைய கைகளிலே பதிலை கொண்டு வந்து சேர்த்தான். அந்த பிரகாரம் இந்த வருடத்தின் கடைசி நாட்களுக்குள்ளால ஒரு நல்ல ஆசீர்வாதத்தையும் பெரிய ஒரு சமாதானத்தையும் காணும்படி தடையாயிருந்த தடைகளை ஆண்டவர் இன்றிலிருந்து அப்புறப்படுத்த போகிறார். வானக தந்தை நடாத எந்த நாற்றும் அது வேரோடு பிடுங்கப்படும் என்று எழுதப்பட்டிருக்கிற பிரகாரம் கர்த்தர் தடைகளை உங்கள் எல்லையிலிருந்து அப்புறப்படுத்தி நல்ல சரீர சுகபலம், நல்ல வேலை வாய்ப்பு, உயர்ந்த நன்மைகள், ஆசீர்வாதங்களை தந்து உங்களை நடத்துவது நிச்சயம். ஒப்புக் கொடுப்போமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த இறை வார்த்தைகளை கேட்கிறவர்களுடைய இருதயத்தில் இருக்கிற பாரங்கள், வேதனைகள், சஞ்சலங்கள், தவிப்புகள் அது மாறுவதாக என்று ஜெபிக்கிறேன். இவங்க மன விருப்பத்தின்படி இவர்களுக்கு நல்ல நன்மைகளை தந்தருள்வீராக. சமாதானம் நதி போல குடும்பத்தில் கடந்து வருவதாக. கையின் பிரயாசங்கள் அது ஆசீர்வதிக்கப்படுவதாக. நீரப்படி செய்கிற தயவை நினைத்து நான் உம்மை நன்றியோடு துதிக்கிறேன், நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் பெயராலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஜபங்கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். God bless you. சமாதானம்.